ஆல்ரெடி நீங்கள் டேட்டூ ஆர்டிஸ்டாக ஃப்ரீலான்சிங்காக பார்ட் டைமாக டேட்டூஸ் போட்டுட்ருக்கீங்களா? தென் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை உங்களோட டேட்டூ கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ளாலெஸ் டேட்டூ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுக்காக ஹோலிஸ்டிக் அண்ட் எஃபெக்டிவ் வேல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கம்மிங் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்துட்டு June 2 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இட்ஸ் எ வீக்கெண்ட் பேட்ச். This is Machu here from Machu Tattoos studio. Let's get into the topic now. As an artist, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டூ போடுறதுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான டேட்டூஸை சூஸ் பண்ணணும், அவங்க சூஸ் பண்ணுற டிசைனில் வந்து எந்த மாதிரியான டீட்டெயிலிங் இருக்கணும், அதில் எவ்வளோ நெகட்டிவ் ஸ்பேசஸ் இருக்கணும், அதை நீங்கள் எப்படி கஸ்டமருக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும், அதை பற்றின டவுட்ஸ் இருக்கா, கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ண தெரியலையா, கஸ்டமர் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்களா, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்கள எப்படி உங்களோட வேக்கு வந்து உங்களோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கான்செப்டில் நீங்கள் பண்ணுற டேட்டூஸை வந்து ஒத்துக்க வைக்கணும். இதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் எங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஆஸ் அ டேட்டூ ஆர்டிஸ்ட், நீங்கள் ஒரு டேட்டூ ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசைன் வந்து கஸ்டமர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஐடியாஸ் கொடுக்கணும், அவங்க டிசைனை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணணும் ஆஸ் அ ஆர்டிஸ்டாக அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டூஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கான ஒர்க்கை வந்து சின்ன சைஸில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன சைஸில் வந்துட்டு நீங்கள் டீட்டெயிலிங் ஒர்க்கை நீங்கள் சஜஸ்ட் பண்ணும் போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து அது நிறைய கிளம்ஸி ஆகி பல்ஜினஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கஸ்டமர் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ இனிஷியலாக டேட்டூ போடுற டைமில், அதே இது வந்து ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறமோ இல்லை ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறமோ கிளம்ஸி ஆகி அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு திங் ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நீங்கள் சஜஸ்ட் பண்ண வேண்டியது ப்ராப்பர் சைஸும் ப்ராப்பர் டிசைனும் சூட்டபிளான கஸ்டமர் பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் அ ஆர்டிஸ்டாக ஒரு டேட்டூவில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெகட்டிவ் ஸ்பேஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல டீட்டெயிலிங் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட கஸ்டமருக்கும் வந்துட்டு அதை நீங்கள் சஜஷன் பண்ணும்போது அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு நீங்கள் சொல்கிறத ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நீங்கள் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியில் இருக்க மாட்டாங்க. வை? பிகாஸ் அவங்க வந்து லாங் டேர்மில் ஒரு பிளான் பண்ணிவிட்டு இந்த டேட்டூஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீம் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது நீங்கள் அதில் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அவுட்புட் வராது அப்படிங்கிறத அவங்களோட ட்ரீமை பிரேக் பண்ணுற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கஸ்டமரை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி தேர்ட் டிப், எந்த நீடில் யூஸ் பண்ணுங்கிற டவுட் இருக்கா? எந்த மாதிரியான டேட்டூஸ்க்கு எந்த நீடில் யூஸ் பண்ணணும்? எல்லா டேட்டூஸ்க்கும் RL நீடில் RS நீடில் சூட்டபிளா? இல்லை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க டிசைனுக்கு எந்த நீடில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கா? RS யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல RLே யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்ணணும், நீடில் எப்படி வந்து எந்த டிசைனுக்கு நம்ம செலக்ட் பண்ணணுங்கிற வேயை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கும், அதே மாதிரி 4th பாயிண்ட் வைப்பிங்கில் வந்து ஏதாவது டவுட் இருக்கும். அதாவது ஒரு டேட்டூஸ் போடும் போது நீங்கள் வைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால ஆஃப்டர் ஹீல் ஆனதுக்கப்புறம் கஸ்டமரோட ஸ்கின் எந்த மாதிரியாக ஆகும், அதே மாதிரி எப்படி டேமேஜ் ஆகும், அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணி வைப்பிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான டெக்னிக் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு we are proudly introduced online and offline classes. ஆஃப்லைன் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அண்ட் வீக் டேஸ் பேட்ச்னு சொல்லிட்டு 2 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். July 2 வந்து வீக்கெண்ட் பேட்ச் கோயிங் டு ஸ்டார்ட். இதை பற்றின என்ரோல்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் and course duration details, course timing details explain பண்ணுவாங்க. Signing off means Machu here. Until then, don't die nude.